விஜயநகர பேரரசு தனது செழிப்பின் உச்சத்தில் இருந்த காலம் அது. நகரத்தின் தெருக்களில் நடந்து சென்றால் கண்கள் பளபளக்கும் அளவுக்கு பொன், பட்டு சேலைகள், குதிரைகள், யானைகள், வியாபாரிகளின் சத்தம், கோயில்களின் மணியோசை அனைத்தும் சேர்ந்து ஒரு தனி உலகத்தை உருவாக்கியிருந்தன. அந்த பேரரசை ஆட்சி செய்தவர் கிருஷ்ணதேவராயர். வலிமையான அரசன், ஆனால் அதைவிட அதிகமாக நீதியை மதிக்கும் மனம் கொண்டவர். அவரின் அரண்மனையில் அறிவாளிகள் பலர் இருந்தாலும் அவர்களில் அனைவரையும் விட தனித்து விளங்கியவர் தெனாலிராமன். தெனாலிராமன் என்ற பெயர் விஜயநகரம் முழுவதும் மட்டுமல்ல, அருகிலுள்ள கிராமங்களிலும் கூட சிரிப்பையும் ஆச்சரியத்தையும் ஒரே நேரத்தில் ஏற்படுத்தும் ஒரு மந்திரம் போல இருந்தது. அவன் பேசினால் சிரிப்பு வரும், ஆனால் அவன் சொல்லும் வார்த்தைகளுக்குள் ஆழமான அறிவும் மறைந்திருக்கும். சிலர் அவனை வெறும் நகைச்சுவைக்காரன் என்று நினைத்தார்கள். சிலர் அவனை பார்த்து பயந்தார்கள். காரணம், அவன் சிரித்தபடியே உண்மையை சொல்லிவிடுவான். ஒரு நாள் விஜயநகரத்திற்கு அருகிலுள்ள சுந்தரபுரம் என்ற கிராமத்திலிருந்து ஒரு பிராமணன் அரண்மனைக்கு வந்தான். அவன் பெயர் சோமையா. வெளியில் பார்த்தால் மிகவும் சாதுவாகவும் தர்மம் பேசும் மனிதனைப் போலவும் தோன்றினான். ஆனால் அவன் மனதுக்குள் இருந்தது அளவில்லாத பேராசை. அவன் எப்போதும் பிறரின் சொத்துக்களை எப்படியாவது தன் வசம் கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிடுவான். நேர்மையாக உழைப்பது அவனுக்கு பிடிக்காது. புத்திசாலித்தனமாக ஏமாற்றுவதே அவனுக்கு பிடித்த வழி. சோமையா அரண்மனைக்குள் நுழைந்தபோது கிருஷ்ணதேவராயர் அவனை மரியாதையுடன் வரவேற்றார். என்ன வேண்டும் உங்களுக்கு என்று கேட்டார். உடனே சோமையா, அரசே, நான் மிகவும் ஏழை. எனக்கு உணவு இல்லை, உடை இல்லை. நான் பெரிய பண்டிதன். ஆனால் என் விதி என்னை இப்படி சோதிக்கிறது என்று கண்களில் நீர் வழியும்படி நடித்தான். அரசன் கருணை கொண்டவர். உடனே அவனுக்கு தங்க நாணயங்களும் அரிசி மூட்டைகளும் கொடுக்க உத்தரவிட்டார். அதை பார்த்து அரண்மனையிலிருந்த சிலர் மனதில் சந்தேகம் கொண்டார்கள். ஆனால் யாரும் பேசவில்லை. தெனாலிராமன் மட்டும் சோமையாவின் முகத்தை கவனமாக பார்த்தான். அந்த கண்களில் ஏழையின் வேதனையில்லை, பேராசையின் மின்னல் மட்டும் இருந்தது. இவன் ஒரு நாள் நிச்சயம் பிரச்சனை செய்யப் போகிறான் என்று அவன் மனதுக்குள் நினைத்தான். சில நாட்களுக்குப் பிறகு சோமையா மீண்டும் அரண்மனைக்கு வந்தான். இப்போது அவன் கையில் ஒரு பத்திரம். அரசே என்றான், இந்த கிராமத்தில் எனக்கு முன்னோர்கள் விட்டுச் சென்ற நிலம் உள்ளது. ஆனால் சிலர் அதை அபகரித்து கொண்டார்கள். நீங்கள் நீதி அளிக்க வேண்டும் என்றான். அரசன் அந்த பத்திரத்தை பார்த்தார். அது பழையது போல தோன்றியது. அரசன் குழம்பினார். தெனாலிராமன் அந்த பத்திரத்தை பார்த்து சிரித்தான். ஆனால் சிரிப்பை வெளியில் காட்டவில்லை. அரசன், நாளை இந்த வழக்கை விசாரிப்போம் என்று கூறினார். அடுத்த நாள் கிராமத்தார் அனைவரும் அரண்மனைக்கு அழைக்கப்பட்டார்கள். சோமையா கூறிய நிலம் உண்மையில் அந்த கிராம மக்களால் பொது பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு நிலம். அங்கே பள்ளி, கிணறு, கோயில் இருந்தது. கிராம மக்கள் பயத்தில் நடுங்கினார்கள். அரசன் முன்பு பேச பயந்தார்கள். சோமையா மிகுந்த நம்பிக்கையுடன் பேசினான். அரசே, என் முன்னோர்கள் இந்த நிலத்தை தானமாக கொடுத்தார்கள். இப்போது நான் அதை மீண்டும் பயன்படுத்த விரும்புகிறேன் என்றான். அரசன் தெனாலிராமனை நோக்கி பார்த்தார். எந்த கருத்து உங்களுக்கு என்று கேட்டார். தெனாலி மெதுவாக எழுந்தான். அரசே என்றான், இந்த நிலம் உண்மையில் இவருடையதா என்பதை நாம் சோதிக்கலாம். சோமையா சிரித்தான். எப்படி என்று கேட்டான். இந்த நிலத்தில் இருக்கும் கிணற்றை அழைத்து வர சொல்லுங்கள் என்று தெனாலி சொன்னான். அனைவரும் குழம்பினர். அரசனும் சிரித்தார். என்ன பேசுகிறாய் என்றார். அரசே, இவர் சொல்வது உண்மை என்றால் அந்த கிணறு இவருடையதை நினைவில் வைத்திருக்கும். உடனே சோமையா பதறினான். இது என்ன வித்தை என்று கத்தினான். தெனாலி சிரித்தான். அரசே, இவர் உண்மையை சொல்லவில்லை. இவர் கொண்டு வந்த பத்திரம் போலியானது. காகிதம் பழையது போல தோன்றினாலும் அதில் பயன்படுத்திய மை சமீபத்தில் தயாரிக்கப்பட்டது. அரசன் அதிர்ந்தார். விசாரணை நடத்தப்பட்டது. உண்மையில் அந்த பத்திரம் போலியானது என்று நிரூபிக்கப்பட்டது. சோமையாவின் முகம் வெளிரியது. அவன் தலை குனிந்தான். அரசன் கோபத்துடன், பேராசை மனிதனை எவ்வளவு கீழ்த்தரமாக மாற்றுகிறது என்று இன்று பார்த்தோம் என்றார். ஆனால் தெனாலிராமன் அரசனை தடுத்தான்.
அரசே, இவருக்கு தண்டனை கொடுப்பதை விட ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பதே நல்லது என்றான். அரசன் ஒப்புக்கொண்டார். சோமையாவை அந்த கிராமத்தில் 1 வருடம் வேலை செய்ய உத்தரவிட்டார். அவன் அதே கிணற்றை சுத்தம் செய்ய வேண்டும், பள்ளி கட்ட உதவ வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். முதலில் சோமையா மிகவும் கோபம்பட்டான். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவன் வாழ்க்கையில் முதல் முறையாக நேர்மையான உழைப்பின் அர்த்தத்தை உணர்ந்தான். மக்கள் அவனை வெறுத்தாலும் அவன் வேலை செய்ததை பார்த்து மெல்ல மெல்ல மனம் மாறினார்கள். அவனுக்குள் இருந்த பேராசை மெதுவாக கரைந்தது. 1 வருடம் கழித்து சோமையா மீண்டும் அரண்மனைக்கு வந்தான். இப்போது அவன் முகத்தில் பொய்யான சோகமில்லை, உண்மையான அமைதி இருந்தது. அரசே, நான் தவறு செய்தேன். இன்று நான் உண்மையில் ஏழை இல்லை, என் மனம் செல்வந்தமாகிவிட்டது என்றான். அரசன் மகிழ்ந்தார். தெனாலிராமன் சிரித்தான். அன்று நாள் முதல் விஜயநகரத்தில் ஒரு பழமொழி பரவியது. பேராசை கண்களை மூடினால் அறிவு சிரித்தபடியே உண்மையைக் காட்டும். அந்த பழமொழி சொல்லப்பட்ட இடமெல்லாம் தெனாலிராமனின் பெயரும் சேர்ந்து ஒலித்தது. இந்த கதை சொல்லும் நெறி ஒன்றுதான். செல்வம் என்பது கையில் இருப்பதல்ல, மனதில் இருக்கும் நேர்மையே உண்மையான செல்வம். பேராசை மனிதனை உயர்த்தாது, ஆனால் நேர்மை அவனை மனிதனாக்கும்.